பிரைஸ் லார்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தி கோஸ்பல் ஆஃப் ஜானோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படம் ரிலீஸ் ஆகி பல வருஷம் ஆச்சு, ஆனா இப்போ ரிவ்யூ போட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கலாம். மூவி ரிவ்யூவோட சேர்த்து ஒரு தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வீக்கெண்ட்லும் சரி, வீக்கான டைம்லும் சரி, நிறைய வாட்டி இந்த மூவியை நான் பார்த்திருக்கிறேன். ஸ்பிரிச்சுவலா நான் டவுன் கிரேடடா இருக்கும் போது எனக்கு இந்த மூவி எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இப்போ நம்ம இந்த மூவியை பத்தி டீடைலா பார்க்கலாம். 26/9/2003 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட டைரக்டர் பிலிப் சவெல்லே. கிட்டத்தட்ட 3 hour இந்த படத்தோட டியூரேஷன் இருக்கு. பைபிள்ல யோவான் புஸ்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தை அப்படியே எடுத்திருக்காங்க. நீங்க பைபிள் படிச்சுட்டு இந்த படத்தை பார்த்தாலும் சரி, இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க பைபிள படிச்சாலும் சரி, நிறைய விஷயம் உங்களுக்கு ஈஸியாவே உங்களுக்கு புரியும். பைபிள் படிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன். நீங்க இந்த மாதிரி அனிமேஷன் படமாவோ இல்ல கிறிஸ்டின் மூவி இன்னும் நிறைய இருக்குல்ல, அதை பார்த்துட்டு நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு விஷுவலாவும் இன்னும் புரிய ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம பாசிட்டிவா பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 hour டியூரேஷன் வந்தாலும் உங்களுக்கு இந்த படம் எந்த விதத்திலும் போர் அடிக்காது. மியூசிக்காவும் சரி, ஸ்கிரீன் பிளேவும் சரி, நிறைய விஷயங்களை சினிமாட்டிக்கா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோட கொடுக்குற ஒரு படமாவும் இருக்கும். இந்த மூவி தமிழ் டப்பிங்கோட யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. நீங்க பாக்குறதா இருந்தீங்கன்னா ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். யூடியூப்ல பாத்தீங்கன்னா அவ்வளவும் வாய்ஸ் தமிழ் டப்பிங்ல நல்லாவே இல்லை. ஆனா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது தமிழ் டப்பிங் சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் இந்த படத்தோட நெகட்டிவ் நான் சொல்ல போறேன். இந்த படத்துல நெகட்டிவ் ஒண்ணுமே இல்லை. இந்த படத்துல நிறைய சீன் இருக்கு. நிறைய சீன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குறிப்பா ஒரே ஒரு சீன் மட்டும் பயங்கரமா இருந்தது. அது போல கூஸ்பம்ப் சீன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சீன். ஏசப்பா அரெஸ்ட் பண்ணி பிலாத்து கிட்ட போய் கொண்டு போய் விடுவாங்கல்ல. அப்ப பிலாத்து கேட்பாரு, நீ யூதருக்கு ராஜாவான்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ராஜ்யம் இதுவல்ல, என்னுடைய ராஜ்யம் இதுவா இருந்தா என்னுடைய சிஷ்யர்கள் சண்டை போட்டு இருப்பாங்க, என்னை விட்டு இருக்க மாட்டாங்க. என்னுடைய ராஜ்யம் இது இல்ல, என்னுடைய ராஜ்யமே வேற அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பிலாத்து கேட்பாரு, நீ யூதருக்கு ராஜாவான்னு கேட்பாரு. அதுக்கு ஏசப்பா, ஆமா நான் ராஜா தான் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல பயங்கரமான ஒரு மியூசிக் போட்டு இருப்பாங்க. அதுவும் கூஸ் பம்பான ஒரு சீனாவும் இருந்தது. எனக்கு பர்சனலா ரொம்ப நான் ரசிச்ச ஒரு சீனாவும் அது இருந்தது. அந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறம் தெய்வமா பார்த்துட்டு இருந்த ஒருத்தரை என்னோட சொந்த ராஜாவாகவும் என்னுடைய ஹீரோவாகவும் நான் ஏசப்பாவை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். யோவான் புஸ்தகத்துல எடுத்து ஒவ்வொரு வசனமும் நான் படிக்கும் போதும் அந்த சீனோட ஞாபகம் தான் எனக்கும் நிறைய வாட்டி வந்துட்டே இருந்தது. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஸ்பிரிச்சுவலா டவுன் கிரேடடா இருக்கும் போது ஏசப்பாவோட படங்களை எடுத்து பார்ப்பேன். பார்த்ததுக்கு அப்புறம் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எனக்குள்ள தனிப்பட்ட ஒரு மோட்டிவேஷன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதனாலதான் நானும் உங்களுக்கு நான் சஜஷன் பண்றேன். வீக்கெண்ட்ல ஃப்ரீயா இருக்கிறீங்க, ஸ்பிரிச்சுவலா டவுன் கிரேடடா இருக்கிறீங்கன்னா நீங்க இந்த மூவி எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். பார்த்ததுக்கு அப்புறம் பைபிள் படிச்சீங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாவே இருக்கும். நீங்க இந்த படத்தை தனியா பார்த்தாலும் சரி, ஃபேமிலியோட பார்த்தாலும் சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தாலும் சரி, உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தந்ததுன்னா இன்னும் நிறைய பேருக்கு நீங்க சஜஷன் கூட பண்ணலாம். இந்த மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் சொல்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாலிப மெஸ்ஸுக்கு வாழ்க்கை மெஸ்ஸுக்கு ஆமீன்.